பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கற்றுக்கொண்டு வருகிற பிரகாரம் பரலோகத்தின் தேவன் வருங்காலங்களை முன்னறிவிக்கிற தேவன் என்பதை வேத புத்தகமானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. காலங்கள், சமயங்கள் அவரால் மாற்றப்படக்கூடியவைகள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் பரலோகத்தின் தேவன். ஆகவே இந்த உலகத்தில் நாம் பரலோகத்தின் தேவனை மாத்திரமே நம்பி சார்ந்திருந்து நாம் இவர்களை அறிந்து கொள்ள முடியுமே தவிர இந்த உலகத்தின் வேற எந்த ஒரு மனித சக்தியாலும் அவர்களை வெளிப்படுத்த முடியாது என்பதை இந்த தீர்க்க புஸ்தகங்கள் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது. இந்த நாளின் சத்தியத்தை நாம் தியானிக்கும்பதாக தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். துதிக்கிறோம் எங்கள் அருமை பரிசுத்த பிதாவே. அப்பா, சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள அப்பாவுடைய தூய ஆவியானவர் எங்களுக்கு அளவில்லாமல் தந்து தகப்பனே, நாங்கள் இந்த நாளில் சிந்திப்பிற வசனத்தை எங்களுக்கு கர்த்தர் விளக்கி தர வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்லாமத்தில் மிகுந்த மன தாழ்மையோடு கெஞ்சுகிறோம். ஜெபம் களும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, ஏன் நாம் இந்த தீர்க்க புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்தின் தேவன் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அவருடைய வருகையிலே அவர்கள் கர்த்தரை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டிய பிரகாரம் ஆயத்தமாக வேண்டும் என்பதையும், எப்படிப்பட்ட வாழ்க்கை அவர்கள் வாழ வேண்டும் என்பதையும், அவருடைய வருகையின் காலம் எவ்வளவுக்கு சமீபமாக இருக்கிறது, எவ்வளவு காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றது, எப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனாய கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனங்களை பூமியில் வாழப்போகின்ற கடைசி கால மக்களுக்காகவே கிறிஸ்துக்கு முன் 600ஆம் வருடத்திலே வாழ்ந்து வந்த அந்த நேபாத் நேச்சாருக்கு அவர் வெளிப்படுத்தி, அந்த வெளிப்படுத்துதலை அவர் மறந்து போன பொழுது தம்முடைய ஊழியக்காரராகிய தானியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் அதை நமக்கு புரிந்து கொள்ளத்தக்கதாக எழுதினார். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், காபிரியேல் தூதன் இவர் கண்ட எல்லா தரிசனங்களையும் குறித்து அவர் கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவனே என்னுடைய பொருள் என்ன, எனக்கு அதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது என்ன சொல்லப்பட்டது? தானியேல் தீர்க்கதரிசிக்கு, தானியேல் நீ போகலாம், இது முடிவு காலத்தில் உள்ள மக்களுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, உன்னுடைய காலத்திலோ அல்லது உன்னுடைய காலத்தில் உள்ள மக்களுக்காக அது எழுதப்படவில்லை என்று காபிரியேல் தூதன் அவருக்கு சொன்னார் என்பதாக வேதத்தில் எழுதியிருக்கிறது. ஆக ராஜாவை நேபாத் நேச்சாருக்கு இருந்த கவலை என்னவென்று சொன்னால், தன்னுடைய சாம்ராஜ்யம் நிலைத்து நிற்குமா நிற்காதா, இந்த எண்ணத்தினால் அவர் படுக்கையின் மேல் படுத்து புரண்டு கொண்டிருந்த வேளையிலே அப்படியே அவர் உறங்கிவிட்டார். அப்பொழுது அவருக்கு பரலோகத்தின் தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனம்தான் இந்த சிலையின் சொப்பனம். கர்த்தருக்குள் எனக்கு மிக பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசி சொன்ன பிரகாரமாக உலகத்திலே 4 வித்தியாசமான அரசுகள் தோன்றியதா என்றால், நீங்கள் உலக வரலாற்றை வாசித்து பார்த்தால் அது உங்களுக்கு தெரியும். உலக வரலாற்றிலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்தது. எப்படி இருந்தது என்று தெரியுமா? இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் ஐபிராத் நதியின் கரையிலே காட்டப்பட்டிருந்த அந்த பாபிலோன் பட்டணமானது மிகச்சிறந்த ஒரு பட்டணம். அதை சுற்றிலும் பிரம்மாண்டமான அகழிகள் தோண்டப்பட்டிருந்தன, பிரம்மாண்டமான அங்கு கதவுகள் பொருத்தப்பட்டிருந்தன. ராஜா நேபாத் நேச்சார் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை மிக சிறப்பாக அவன் உருவாக்கி வளமையாக ஆட்சி நடத்தி கொண்டு வந்தார். அந்த பெரிய சாம்ராஜ்யம் வேத புத்தகத்தில் வாசித்து பாருங்கள், பாபிலோன் சாம்ராஜ்யத்தை பாபிலோன் பொன்னகரி என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவு சிறப்பாக இருந்த அந்த சாம்ராஜ்யமானது அழிந்து போனது என்று வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. வேதம் சொன்னது நடந்தது.
அதன் பிறகு மேதிய பெர்சிய அரசுகள் தோன்றின. மேதிய பெர்சிய அரசுகளும் நிலைத்து நிற்கவில்லை, அவைகள் மறைந்து போயின. அதற்கு விரோதமாக அலெக்சாண்டர் த கிரேட், மகா அலெக்சாண்டர் அந்த பட்டணங்களை, அந்த ராஜ்யத்தை தனதாக்கி கொண்டார் என்று வரலாறு சொல்கிறது. அந்த நேபுகாத்நேச்சார் உருவாக்கிய பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிந்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யம் தோன்றி, கிரேக்க சாம்ராஜ்யம் உலகமெல்லாம் ஆளக்கூடிய அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் பிரம்மாண்டமாக உருவாகி, அதன் பின்பு அது நிலைத்திராமல் ரோம சாம்ராஜ்யம் எழும்பியது. ஆனால் ரோம சாம்ராஜ்யம் மற்ற எல்லா சாம்ராஜ்யங்களை விட அது நீண்ட காலம் உலகத்திலே ஆட்சி புரிந்தாலும் கூட அது 10 பிரிவுகளாக பிரிந்து விட்டது. ஐரோப்பிய வரலாற்றை நாம் வாசித்து பார்த்தால் அதனுடைய விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். என கரிமையான தேவஜனமே, 10 பிரிவுகளாக பிரிந்து போன இந்த ஐரோப்பா ஒன்று சேர்க்கப்பட வேண்டும், ஒரே அரசாக அதை உருவாக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் முயற்சி எடுத்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசி ராஜாவுக்கு என்ன விளக்கம் கொடுத்தார்? இந்த ராஜாவை நேபுகாத்நேச்சார் ஒரு பிரம்மாண்டமான ஒரு சிலையை அவருடைய சொப்பனத்திலே கண்டார். அந்த சிலையினுடைய தலை பசும்பொன்னால் இருந்தது, அவருடைய மார்பும் புயங்களும் வெள்ளியின் அந்த வெள்ளி உலோகத்தால் செய்யப்பட்டிருந்தது, வெள்ளியாக இருந்தது. வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, கால்கள் இரும்பாக இருந்தன, பாதங்கள் பாதி இரும்பும் பாதி குயவனின் களிமண்ணுமாக இருந்தது. அந்த சிலை பயங்கரமாக இருந்தது. இந்த சிலை எதை குறித்தது என்றால், முதலாவது பொன்னை போன்று ஒரு ராஜ்யம் தோன்றும் இருக்கும், அதுதான் பாபிலோன். அதன் பிறகு அதை விட சற்று கீழ்த்தரமான, எப்படி பொன்னை காட்டிலும் வெள்ளி சற்று உலோகத்தில் தரம் குறைந்திருக்கிறதோ தாழ்ந்திருக்கிறது போல, வெளியே போன்று பொன்னை விட சற்று தரத்தில் தாழ்ந்த ஒரு ராஜ்யம் தோன்றும், அதுவும் நிலைத்திருக்காது. அதன் பிறகு வெண்கலத்தின் ஓசை பிரம்மாண்டமாக உலகமெங்கும் கேட்பதைப் போல, அந்த வெண்கலத்தின் ஓசை போன்று ஒரு உலகமெல்லாம் ஆளக்கூடிய ஒரு அரசு தோன்றும், அது கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றியது. அது நிலைத்திராது. அதன் பிறகு ரோம சாம்ராஜ்யம் எழும்பியது. ஆனால் இந்த ரோம சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வேறு பெரிய ஒரு வல்லரசு தோன்றாது. ரோம சாம்ராஜ்யம் என்ன செய்யப்படும்? 10 பிரிவுகளாக பிரிக்கப்படும். பிரிக்கப்பட்டது என்று நாம் பார்த்தோம். பிரிக்கப்பட்டு போன இந்த 10 அரசுகள் மீண்டும் எப்படியாவது ஒன்று சேர்ந்து இணைந்து விடலாம் என்று முயற்சிப்பார்கள். அதற்கு தேவன் என்ன விளக்கம் கொடுத்திருந்தார் என்றால், தலை பொன், மார்பு புயங் வெள்ளி, வயிறும் தொடையும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்களோ பாதி இரும்பும் பாதி குயவனின் களிமண்ணுமாயிருந்தது. எப்படி என்றால், 10 விரல்கள் இருப்பதைப் போல 10 பிரிவுகளாக அது பிரிக்கப்படும். ஆனால் அதனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த உறுதி எப்படி இருக்கும் என்று சொன்னால், கொஞ்சம் இரும்பினுடைய உறுதியை போல இருக்கும், மீதி களிமண்ணை போல உறுதியற்றதாக காணப்படும். அது ஏன் ஒட்டி கொண்டிருந்தது என்று சொன்னால், அவர்கள் அந்த இரும்பும் களிமண்ணும் ஒட்டி கொண்டது போல அவர்கள் சம்பந்தம் கலந்து பார்ப்பார்கள். ஆனால் எப்படி இரும்பும் களிமண்ணும் அது ஒன்றாக இருந்தாலும் ஒட்டி கொள்ளாதோ, அதை போல இரும்பும் களிமண்ணும் ஒட்டி கொள்ளுமோ ஒன்னோட ஒன்று, அதை போல அந்த ராஜாக்கள் சம்பந்தம் கலந்து பார்த்தாலும் அவர்கள் ஒட்டிக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் வரலாற்றில் நடந்ததா? தேவன் சொன்னது நிறைவேறியதா? நிறைவேறியது. கிமு 605ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தானியேல் தீர்க்கதரிசி காலத்தில் சொல்லப்பட்ட அந்த வரலாற்று சம்பவங்கள் மிகச்சரியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. மறைபொருளை வெளிப்படுத்தின பரலோகத்தின் தேவன் அதை தம்முடைய மக்களுக்காக, கடைசி காலத்தில் இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களுக்காக அதை எழுதி வைத்திருக்கின்றார். ஏதோ நாம் கண்மூடிக்கொண்டு நம்ப வேண்டும் என்பதற்கல்ல. பாருங்கள் வரலாற்றை. தேவன் அன்று சொன்னது இன்று நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவனை போல ஒரு தேவன் உண்டா? மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன், பரலோகத்தின் தேவன், வல்லமையுள்ளவர்.
அண்ட சரஸ்வதியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். நம்மையும் உருவாக்கினவர் அவர். நாம் அவருக்கு உண்மையுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது. கர்த்தர் கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு எப்பொழுது அவருடைய வருகை இருக்கும் என்பதை இந்த சொப்பனத்தின் வாயிலாக அவர் வெளிப்படுத்தினார். நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனத்திலே இவ்விதமாக இந்த ரோம சாம்ராஜ்யம் பிரிந்து கொண்டே போகின்ற அந்த காலகட்டத்தில் அந்த ராஜாக்கள், அந்த 10 பிரிவுகளாக இருந்து இந்த ராஜாக்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனுடைய வருகை இருக்கும். அந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் யாரை குறிக்கிறது என்று சொன்னால் கண்மணியாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இந்த நாட்களிலே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். ஆகவே நாம் வாழ்கிற காலமானது அந்த பாதங்கள் பாதி இரும்பும் பாதி குயவனின் களிமண்ணுமாயிருந்து பிரிந்து போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்கிறோம். நாடுகளை எடுத்து பாருங்கள். ஒரு காலத்தில் ஒன்றாயிருந்த நாடுகள் பிரிந்து கொண்டே போகிறது. இந்தியா இருந்த இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிந்து கொண்டே போகிறது. வரலாற்றை நாம் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு இப்பொழுது நமக்கு சமயம் இல்லை. நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். பிரிந்து கொண்டே போகும் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் இந்த பூமியிலே ஒரு சாம்ராஜ்யத்தை தோற்றுவிப்பார். அவர் சொல்கிறார், அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. தேவன் உண்டாக்கிய அந்த ராஜ்யம், தேவ சாம்ராஜ்யமானது, கிறிஸ்துவின் ராஜ்யமானது, அது அழியாத சாம்ராஜ்யம். அந்த அழியாத ராஜ்யத்தை அவர் எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் உருண்டு பெயர்ந்து வந்து அதனுடைய பாதங்களில் மோதி அது களிமண்ணையும் இரும்பையும் அது வெண்கலத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் அது நொறுக்கி தவிடுபடியாக்கி கோடை காலத்தில் பதறு எப்படியாக அந்த களத்திலிருந்து போரடிக்கிற களத்திலிருந்து காற்று அவள் மேல் வீசும் பொழுது சிதறி ஓடுவதைப் போல அவள் ஓடிடும், மறைந்து விடும். இந்த ராஜ்யம் நிலைத்து நிற்கும். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனமே, உலக வரலாற்றை நீங்கள் பார்த்தால், உலக சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 19வது நூற்றாண்டிலே, அதாவது 1914ஆம் ஆண்டு இந்த உலகத்திலே முதல் உலக மகாயுத்தம் நடைபெற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படிப்பட்ட அந்த உலக மகாயுத்தம் நடைபெற்ற காலத்தில் ஐரோப்பாவிலே வரலாற்றை வாசித்து பாருங்கள். விக்டோரியா மகாராணியினுடைய 7 பேரப்பிள்ளைகள் இந்த உலகத்தில் அந்த ஐரோப்பாவை ஆண்டு கொண்டு வந்தார்கள். நீங்கள் அந்த அவருடைய வரலாற்றை, நீங்கள் அந்த ஐரோப்பிய வரலாற்றை வாசித்து பார்க்க வேண்டும். மிக அருமையாக இருக்கும். வேதம் சொல்வது இவ்வளவு மிக சரியாக நிறைவேறிக் கொண்டு வருகிறது என்பதை உங்களால் கண்டுகொள்ள முடியும். இந்த ஐரோப்பாவை ஒன்று சேர்க்கணுவதற்காக அந்த விக்டோரியா மகாராணியுடைய பேரப்பிள்ளைகள் 7 பேர், இன்னும் இங்கிலாந்து, ரஷ்யா, ஜெர்மனி தேசங்களின் சக்கரவர்த்திகள், எட்வர்டு ராஜாவுடைய சொந்தங்களெல்லாம் சேர்ந்து இந்த ஐரோப்பா கண்டத்தை, ஐரோப்பிய நாட்டை அவர்கள் ஒன்றாக இணைக்கணும் என்று அவர்கள் முயற்சி எடுத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. நடந்ததா? 1914ஆம் ஆண்டிலே இத்தனையும் அவர்கள் முயற்சித்த பொழுதும் கூட பெண் கொண்டு பெண் கொடுத்து என்னவெல்லாமல் நடந்தது, அதை சொல்லிக் கொண்டு போய் நம்ம சமயம் இல்லை. இப்பொழுது உலக மகாயுத்தம் நடைபெற்றது. என்ன காட்டியது? சேர முடியாது, அவர்களால் இணைந்து கொள்ள முடியாது. என்ன அவர்கள் சம்பந்தம் கலந்தாலும் சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் மற்ற மனுஷருடைய சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். வேதம் எவ்வளவு துல்லிபமாக சொல்கிறது, அது எவ்வளவு சரியாக உலக வரலாற்றில் நிறைவேறி இருக்கிறது என்பதை பாருங்கள். கர்த்தருடைய புஸ்தகத்தை போல ஒரு மகத்துவமான புஸ்தகத்தை நீங்கள் வேறெங்கும் பார்க்க முடியாது. கர்த்தருடைய புஸ்தகம், கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு thus saith the Lord,
என்று வேதத்தில் தேவன் அவருடைய வாயினால் சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறி கொண்டே வருகிறது. அது சொல்கிறது என்னவென்றால், அவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் வரப்போகிறது. நாம் அந்த காலத்தில் வாழ்கிறோம். பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் காலத்தில் நாம் வாழவில்லை, அது முடிந்து விட்டது. மேதிய பெர்சியா சாம்ராஜ்யத்தின் காலத்தில் வாழவில்லை, அதுவும் ஒழிந்து விட்டது. கிரேக்க சாம்ராஜ்யத்தின் காலத்தில் வாழவில்லை, அதுவும் முடிந்து விட்டது. ரோம சாம்ராஜ்யத்தின் காலத்தில் வாழவில்லை, அதுவும் 10 பிரிவாக பிரிந்து விட்டது. பிரிந்து போன நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த ராஜாக்களின் நாட்களிலே தேவன் தம்முடைய சாம்ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். ஆனால் ஏன் இன்னும் ஸ்தாபிக்கவில்லை என்று சொன்னால், வேதத்திலே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. பரலோகத்திலே தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணின அந்த சத்துருவாய பிசாசானவன் அவன் என்ன சொல்லிக் கொண்டு வருகிறார் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளையின்படி யாராலும் எப்பொழுது நடக்க முடியாது, ஒருவராலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க முடியாது. தேவன் சொன்னார், நடக்க முடியும். எனக்கு கீழ்ப்படிந்து உண்மையுத்தமாக என்னுடைய சட்டத்திட்டத்தின்படி நடக்கிற மக்கள் இந்த பூமியிலே இருப்பார்கள். அப்படி ஒரு கூட்ட மக்களை நான் உருவாக்கி காட்டுகிறேன். அதன் பிறகுதான் இந்த உலகத்திற்கு முடிவு. இப்பொழுது கர்த்தர் சொன்ன பிரகாரமாக நாம் அந்த கடைசி காலத்தில் வந்துவிட்டோம் எனக்கு அருமையானவர்களே. ஆனால் வேத புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பாருங்கள். 1,44,000 பேர் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள், அவர்கள் மரணத்தை காணாமல் அந்த ஏனோக்கை போல, அந்த எலியாவை போல பரலோகத்திற்கு போக போகிறவர்கள், கர்த்தர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் களி சுத்திகரிக்கப்பட்ட மக்கள், அவர்களை பற்றி வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் மிக அழகாக இருக்கிறது. 7ஆம் அதிகாரத்திலும் பாருங்கள். அந்த ஒரு உத்தம ஜனம் உருவான மாத்திரத்திலே அந்த 1,44,000 பேர்களுடைய பரிசுத்தவான்களின் நெற்றிகளில் முத்திரை போடப்பட்ட பொழுது 1, 2 என்று சொன்ன 1,44,000 பேர் என்று முத்திரை போடும் பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும். அந்த எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். அந்த எண்ணிக்கை நிறைவேற வேண்டும். அது ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஆழமான ஒரு சத்தியம். அதை நாம் இப்பொழுது இதோடு சொல்வதற்கு வாய்ப்பில்லை. கர்த்தர் சித்தமானால் நாம் அதை பின்பு சிந்திப்போம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து வரவேண்டிய அந்த தருணத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தமாக வேண்டிய பிரகாரம் அவர்கள் ஆயத்தமாகாமல் இருக்க காரணத்தினால் அவிசுவாசம், நிர்விசாரம் தேவனுடைய மக்கள் மத்தியிலேயே காணப்படுகிறது. ஆண்டவர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பாருங்கள். 10 கன்னிகைகள் மணவாளனை பார்ப்பதற்காக புறப்படுகிறார்கள். 10 கன்னிகைகள். அந்த 10 கன்னிகைகள் புறப்பட்டார்களே, தீவெட்டி இருந்தது, எண்ணெய் இருந்தது, எல்லாம் இருந்தது. வந்தார்கள், காத்துக்கொண்டே இருந்தார்கள். 5 பேருக்கு வெகு நேரமானபடினாலே 5 பேர் கொண்டு வந்த அந்த எண்ணெயானது தீர்ந்து விட்டது. மீதமான புத்தியுள்ள 5 பேரிடத்தில் இருந்தது. ஆனாலும் இந்த 10 பேர் என்ன செய்தார்கள்? மணவாளன் வர தாமதித்த பொழுது, வேதத்தில் என்ன எழுதி, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த ஓமை சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள்? மணவாளன் வர தாமதித்த பொழுது 10 பேர் உறங்கிவிட்டார்கள். 10 பேர் உறங்கிவிட்டார். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அவர் என்ன எழுதினார் என்றால், 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். இப்ப எல்லாரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த 10 கன்னிகைகள் உறங்கினதை போல, மணவாளன் வர தாமதித்த பொழுது 10 பேர் உறங்கினதை போல தேவனுடைய திருச்சபை, தேவனுடைய பிள்ளைகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். உலக பிரகாரமான வாழ்க்கையிலே அவர்கள் நித்திரை மயக்கத்தில் இருக்கின்றார்கள். வேதத்திலே அவர் எழுதுகிறார், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாக இருக்கிறது. இதோ மணவாளன் வருகிறார் என்று நடுராத்திரி சத்தம் கேட்ட பொழுது 10 பேரும் அவர்கள் ஆயத்தமானார்கள். ஆனால் 5 பேரிடத்திலோ எண்ணெய் இல்லை. இந்த நிலைமைதான்.
எத்தனை பேர் ஆயத்தமாக இருந்தார்களோ 5 பேர் அவர்கள் மணவாளனோடு உள்ளே பிரவேசித்தார்கள். கதவு சாத்தப்பட்டது. நோவின் பேழை என்று அடைக்கப்பட்டதை போல மற்றவர்களுக்கு அடைக்கப்பட்டது. ஆயத்தமாக இருந்த அந்த 8 பேர் பேழைக்குள்ளே பிரவேசித்தார்கள். இங்கு மணவாளனுடைய வருகையிலே 5 பேர் பிரவேசித்தார்கள். 5 பேருக்கு அங்கு உள்ளே செல்வதற்கு அவர்கள் இடமில்லாதபடி புத்தியற்றவர்களாக, அவர்கள் தேவையான எண்ணெய் அவர்கள் கரத்தில் இல்லாதபடினால் அவர்களுக்கு தீபத்தை கொளுத்த முடியாதபடி, அதை விளக்கேற்ற முடியாதபடி, அதை வெளிச்சத்தை உருவாக்க முடியாதபடி அவர்கள் அதை வாங்குவதற்காக சென்ற பொழுது மணவாளனை அவர்கள் சந்திக்க முடியாமல் போய்விட்டது. இன்றும் நிலைமை அதுதான். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு அடுத்த சமயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்கிறது. நாம் இப்பொழுது வாழ்கிற காலம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பாபிலோன் சாம்ராஜ்யம் தோன்றி மறைந்தது, மேதிய பெர்சியா தோன்றி மறைந்தது, கிரேக்க சாம்ராஜ்யம் தோன்றி மறைந்தது, ரோம வல்லரசு தோன்றி 10 பிரிவாக பிரிந்து விட்டது. இப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஐரோப்பிய நாடுகளை ஆட்சி புரிந்து வந்த அந்த அரசர்கள் ஒரே விதமாக ஐரோப்பாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்களை பற்றி வரலாற்றை நீங்கள் வாசித்து பார்த்தால், நெப்போலியன் போனபார்ட் அந்த பிரெஞ்சு அரசன் அவன் முயற்சித்தான். நடைபெற்றதுன்னு வாட்டர்லூ போரிலே தோல்வியடைந்து ஹெலினா என்ற சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கு அவர் மரித்து போனார். கர்த்தருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவஜனமே, உலக வரலாற்றை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த நெப்போலியன் போனபார்ட் எவ்வளவு வல்லமையான ஒரு போர்வீரனாக இருந்தான். ஆனால் இறுதியிலே என்ன நடைபெற்றது? அந்த வாட்டர்லூ போரிலே யுத்தத்தில் தோல்வியடைந்து ஹெலினா தீவிலே 6 ஆண்டுகள் இருந்து மரித்து போனார் என்று வரலாறு சொல்கிறது. ஐரோப்பாவை ஒன்றாக இணைப்பதற்காக 7 ஆட்சியாளர்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொன்னேன் அல்லவா, 7 வல்லமையான ஆட்சியாளர்கள் இந்த ஐரோப்பாவை அவர்கள் பிடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள். 7 ஆட்சியாளர்கள். அந்த 7 ஆட்சியாளர்கள் யார் என்று சொன்னால், முதலாவதாக சார்லமன் 9ஆம் நூற்றாண்டிலே, கிபி 9ஆம் நூற்றாண்டிலே சார்லமன் என்ற அரசன். 16ஆம் நூற்றாண்டிலே ஸ்பெயின் நாட்டுள்ள சார்ல்ஸ் தி 5th 5வது சார்லஸ். 18ஆம் நூற்றாண்டிலே 14ஆம் லூயிஸ். 19ஆம் நூற்றாண்டிலே நெப்போலியன் போனபார்ட். அதன் பிறகு வில்லியம் கேசர், முசோலினி, அடால்ஃப் ஹிட்லர் என்ற இந்த 7 பேர் அவர்கள் எவ்விதத்திலும் ஐரோப்பாவை ஒன்று சேர்த்து ஆள வேண்டும் என்று நிறுவினார்கள். வேதம் என்ன சொல்கிறது? தேவன் என்ன சொப்பனத்தின் சொன்னார் என்றால், அந்த இரும்பும் களிமண்ணும் ஒன்றோடு ஒட்டிக்கொள்ளாதே போல இவர்கள் சம்பந்தம் கலந்து பார்ப்பார்கள், ஆனாலும் ஒருவொருவர் ஒட்டிக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார். இந்த ராஜாக்களின் நாட்களிலே கன்மலையாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தும் விசேஷத்துக்கு நீங்கள் உங்களுடைய கவனத்தை திருப்பினால் 19ஆம் அதிகாரத்திலே, வெளிப்படுத்தும் விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதில் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் என்று எண்ணப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து அவர் யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. உலகத்தில் உள்ள எல்லா அரசர்களுக்கு பதிலாக எல்லா கிரீடங்களும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய பொற்சிரசின் மேல் இருந்தன. அவருக்கே என்று வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். தேவனுடைய நாமம் அவருக்கு சூட்டப்பட்டிருந்தது. அவருடைய நாமம் என்ன? தேவனுடைய வார்த்தை என்பது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்திரளாய் வெள்ளை குதிரை மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். பார்த்தீர்களா?
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்ற நாமம் அவருடைய வஸ்திரங்களின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. The Lord of the Lords, the King of the Kings. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் காலத்துக்கு அடுத்தபடியாக நாம் வாழ்ந்து வருகிறோம். எவ்வளவு அருகே ஆண்டுடைய வருகை இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். அப்படியானால் பவுலார் எழுதின பிரகாரமாக நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று என்று நாம் அறிந்து, இப்படி காலத்தை அறிந்தவர்களாய் நாம் புத்தியுள்ள மக்களாக அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. அவருடைய வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது என்று தானியேல் தீர்க்க புத்தகமானது நமக்கு தெளிவாக விளக்கம் கூறுகிறது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து வருகை இருக்கிறது. அவருடைய வருகை நாட்களிலே உலக மக்கள், உலக சமுதாயம் எப்படி இருக்கும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. நோய் நாட்கள் வாழ்ந்தது போல மக்கள் துன்மார்க்கமாக வாழ்வார்கள். அந்த லோத்தி நாட்கள் வாழ்ந்தது போல மக்கள் துன்மார்க்கமாக வாழ்வார்கள். இந்த காலத்தை பார்க்கும் பொழுது இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் காலத்தில் நாம் வாழ்கிறோம். ஆகவே நாம் ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகம் முடிவடைய போகிறது. நெருப்பால் அழிந்து சாம்பலாக போகிறது. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார். நாம் ஒரு முகமாய் தரிசிக்க வேண்டும். இந்த உலகத்தின் பாவங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய நேச அந்த தேவ குமாரனோடு கூட நாம் விண்ணரசு சொல்ல வேண்டும் என்ற வாஞ்சை, அந்த ஆர்வம் நமக்கு வேண்டும். 65 வயசிலே மெத்துசலாவை பெற்ற பின்பு அந்த ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டது போல உங்களுக்கு 65 வயது ஆனால் என்ன, நீங்கள் ஆண்டோடு நடக்கக்கூடிய அந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். எனக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நாம் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டாமா? நாம் அவருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டாமா? நாம் அவருடைய வருகையிலே மறுரூபமாக வேண்டாமா? இந்த உலகத்தின் எல்லா விதமான துன்பங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் விட்டுவிட்டு நம்முடைய கண்ணீரை துடைத்து நம்மை சந்தோஷமாக வாழ வைக்கப் போகின்ற அந்த தேவகுமாரனை நாம் சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டாமா? தானியேல் தீர்க்க புத்தகமானது நாம் எப்படிப்பட்ட காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், காலம் எவ்வளவு சீக்கிரமாக இருக்கிறது, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும், தேவனிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், நமக்காக அல்லவா தானியேல் தீர்க்க கூட இந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்லாதபடி இது முடிவு காலத்து மக்களுக்குரியது என்று அந்த காபிரியேல் தூதன் சொல்லியிருந்தாரே. அப்படிப்பட்ட விதத்திலே நமக்காக தேவன் கிமு 600ஆம் ஆண்டிலேயே உங்களுக்காக எனக்காக அந்த தானியேல் தீர்க்கதரிசிக்கு இந்த காரியங்களை வெளிப்படுத்தாமல் அவருக்கு அந்த தீர்க்கதரிசனத்தை சொல்லி அதனுடைய பொருள் விளக்கத்தை நமக்காக மறைத்துவை என்று சொன்னாரே. இது கடைசி காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு அவர் எது அனைவர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், ஞானவான்கள் உணர்ந்துள்ள என்று சொன்னாரே. தேவனே, எங்களை நீ சுத்தமும் வெண்மையாக புடமிட்டு அந்த ஞானவான்களாக எங்களை உருவாக்கும். உங்களுடைய வருகையிலே உண்மை சமானத்தோடு தரிசிக்க எங்களுக்கு கிருபை செய்யும் என்று நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டாமா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவரும் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமல்ல. நீங்கள் எல்லோரும் தேவ சமூகத்திலே தேவ சாயலை நீங்கள் அணிந்துள்ளாக விண்ணரசுக்கு உங்களை அழைத்து கர்த்தர் வர இருக்கின்றார். அவருடைய வருகை அது சமயமாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்தி எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே அப்பா, இந்த தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து இந்த சத்தியத்தை கருத்தோடு தியானித்த ஒவ்வொரு மகனை மகளையும், சிறுவரையும் பெரியோரையும், வாலிபரையும் வயோதிபரையும், பெற்றோரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களை உம்முடைய வளைவினால் நிரப்பும். உம்முடைய ஆவியானவர் அவருடைய உள்ளங்களிலே இந்த சத்தியங்களை விளங்க பண்ணுவாராக. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பாதுகாவல், உம்முடைய தூர வழிநடத்தல் எல்லாம் அவர்களோடு கூட இருக்கட்டும். கர்த்தாவே, அவருடைய ஆசீர்வதியும் நன்மையாலும் கிருபையாலும் முடிசூட்டும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் விடுதலை கொடுத்துடும் அப்பா. அவருடைய பலவீனங்களை எப்படி பலன் விளங்குவதாக மீட்பர் நாமத்திலே கெஞ்சிறோம். ஜெபங்களும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, ஆமென். கர்த்தர் சமாதானம் உங்களோடு கொண்டிருப்பதாக. தேவ கிருபை உங்களை பாதுகாப்பதாக. ஆமென்.